ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஜூடிஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் சாக்லேட்டியான ஃபட்ஜியான ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 7 இன்ச் ஒரு பேக்கிங் டின் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணிடுங்க. இன்னொரு பவுலில் பட்டர் அண்ட் டார்க் சாக்லேட்டை ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் இருக்கணும். ஸோ அதை 1 மினிட் மைக்ரோவேவ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் விஸ்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண நல்லா க்ளாஸியான டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு. இதில் 150 கிராம்ஸ் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. முழு சர்க்கரையாக சேர்த்திங்கன்னா அது பேக் பண்ணி வந்தப்போ உங்களுக்கு அங்கங்கே கட்டியாக அங்கங்கே நிற்கிறது நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பவுடர் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையும் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஒவ்வொரு முட்டையாக தனித்தனியாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌனி செய்கிறதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு விஸ்க் யூஸ் பண்ணியே நீங்கள் நல்லா வேகமாக பீட் பண்ணால் போதும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மைதா மாவு, கொக்கோ பவுடர் அண்ட் பேக்கிங் பவுடர் இதை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை சலிச்சிட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனி நல்லா சாஃப்டாக ஏரியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சலிச்சிட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சாக்லேட்டி டேஸ்ட் வரணும் அப்படின்னா கொஞ்சமாக டார்க் சாக்லேட்டை இந்த ரஃபாக சாப் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இல்லை டெய்ரி மில்க் சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம். இல்லை சாக்லேட் சிப்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ப்ரௌனிஸ் பேக் ஆகி வந்ததுக்கப்புறம் அது கடிச்சு சாப்பிட்றப்ப அந்த சாக்லேட் டேஸ்ட்டோட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும், பட் ஆனால் இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. அவனை 170 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாக்லேட் பீசஸ்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம லைன் பண்ணி வச்சுருக்கிற பேக்கிங் டின்னில் ஊற்றிக்கலாம். பேட்டர் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் பேக் பண்ணி வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். நல்லா ஷார்ப் எட்ஜஸாக இருக்கிற மாதிரி ஸ்கொயர் டின் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பீசஸ் கரெக்டான ஷேப்பில் வரும். நான் 7 இன்ச் டின்னில் செஞ்சு காமிச்சிருக்கேன். மேக்ஸிமம் 8 இன்ச் டின் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு ப்ரௌனி ரொம்ப தின்னாக கிடைக்க ஆரம்பிச்சிரும். ஸோ ரொம்ப மொறுன்னு ஆயிரும் மேலே இருக்கிற லேயர். ஸோ 170 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம ப்ரீஹீட் பண்ண அவனில் 20 to 25 மினிட்ஸ், மேக்ஸிமம் 24 மினிட்ஸில் எடுத்துருங்க. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா கேக் மாதிரி ஆயிரும். ப்ரௌனி நல்லா சாஃப்டாக ஃபட்ஜியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வெளியில் எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மேலே அந்த டாப், அந்த கிரிங்கிள்டு டாப் டெக்ஸ்சர் கிடைக்கும். அவ்வளோதான், நமக்கு சூப்பர் யம்மியான டேஸ்டியான நல்லா சாக்லேட்டியான ஸ்டார்பக்ஸில் கிடைக்கிற மாதிரியான ஒரு ப்ரௌனி ரெசிபி வீட்டிலே செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதுக்கு மேலே நல்லா ஜில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் இல்லைன்னா சாக்லேட் கனாஷ் கூட சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.